நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக புதிய வழக்கை பதிவு செய்துள்ள சிபிஐ டெல்லி உள்ளிட்ட 3 நகரங்களில் 11 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கப்பட்டதில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் புஷ்ப் ஸ்டீல் அண்ட் மைனிங் என்னும் நிறுவனத்துக்கு சுரங்கம் ஒதுக்கப்பட்டுள்ள போதும் இதுவரையில் அந்நிறுவனம் சுரங்கப் பணிகளை துவக்கவில்லை. சுரங்க தொழிலில் போதுமான முன் அனுபவம் இல்லாத போதும் தவறான தகவல்களை அளித்து சுரங்க உரிமத்தை பெற்றிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து புஷ்ப் ஸ்டீல் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் அதுல் ஜெயின், சஞ்சய் ஜெயின் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதோடு சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர், டெல்லி, ஹரியானா மாநிலம் நர்வானா ஆகிய நகரங்களில் உள்ள புஷ்ப் ஸ்டீல் நிறுவனத்தின் அலுவலகங்கள் உள்ளிட்ட 11 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ இதுவரை 11 வழக்குகளை பல்வேறு நிறுவனங்கள் மீது பதிவு செய்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன் அதை மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனி குமாரிடம் காட்டியதாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்த மறுநாளே 11வது வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2004 முதல் 2009 ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 142 நிலக்கரி சுரங்கங்களுக்கான உரிமங்களை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியதில் 1,86,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு அறிக்கை அளித்ததை தொடர்ந்து ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் அம்பலத்துக்கு வந்தன.